Hi friends, yesterday வந்து நம்ம பார்த்தீங்கன்னா downloading and installing Python வந்து பார்த்தோம். Today we are going to discuss about what are the IDEs are supported in Python. ஸோ பைத்தானுக்கு வந்து என்னென்ன ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐடின்னு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நோட்பேட் ப்ளஸ் எடிட்டர் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து பைத்தானுக்கு வந்து கோட் பண்ணுறதுக்காக நம்ம ஐடி வந்து நிறைய ஐடி இருக்குது பைத்தான் ஐடி. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்து நிறைய தெரியும், ஓகேங்களா. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடி வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். again you can follow with yourself, you can do it, okay. ஸோ கூகுளில் போயிட்டு ஸோ நம்ம பைத்தான் வந்து ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பைச்சாம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து போகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜெட் பிரைன்ஸ் பைச்சாம்னு கொடுத்தாலும் அந்த வெப்சைட் போய் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஐடி தான். ஸோ இதில் வந்து நம்ம போயிட்டோம்னா டவுன்லோட் பைச்சாம்குள்ளே ஓகே. ஸோ இதில் ப்ரொஃபஷ்னல் அண்ட் கம்யூனிட்டின்னு ரெண்டு ஐட்டம் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அக்ரி கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே ப்ரொஃபஷனல் போயிட்டீங்கன்னா இது ஒரு 30 days ட்ரையல் தான். ஸோ கம்யூனிட்டிக்கு ப்ரொஃபஷனல் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. லைப்ரரிஸ் எல்லாம் நீங்களே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காம பாருங்க, ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் வெப் பைத்தான் டெவலப்மெண்ட் வித் HTML, CSS and JS. ஸோ வி கேன் கோ வித் கம்யூனிட்டி, ஓகேங்களா. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் இன்டு டவுன்லோட் பாத், ஓகே. இங்கே பைச்சாம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் விண்டோஸுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக் புக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேக் புக்கோட பிளாட்ஃபார்ம் வந்து போயிடும், ஓகேங்களா. ஸோ லினக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபுண்டுக்கு வந்து பைச்சாம் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் வி டிஸ்கஸ் எஸ்டர்டே. ஸோ சேம் வே தான், 3 பிளாட்ஃபார்ம், விண்டோஸ், மேக் அண்டு வாட் இஸ் இட் யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். ஸோ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் கிடையாது. ஸோ நமக்கு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டுக்கு இண்டிபெண்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷனில் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் என்ன, ஸோ ஒன்றில் பண்ண ப்ரோக்ராம் வந்து இன்னொரு வயசில் எடுத்துக்கொண்டு போய் போட்டோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றில் பண்ண பைத்தான் ஃபைல் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண பைத்தான் ஃபைல் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு ரன் பண்ணாலும் ரன் ஆகும். ஸோ ஒன்று என்ன வேணும், அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஒர்க் அவுட். ஸோ சேம் வேஸ் ஜாவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐடி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட், மைக்ரோசாஃப்ட் விஎஸ் கோட், ஓகேங்களா. இதுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இதையும் வந்து டவுன்லோட் விஎஸ் கோட், மேக், லினக்ஸ், விண்டோஸ் வந்து இதில் அதே மாதிரி தான் 3 பார்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து வேணுமோ, ஸோ என்னோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 64 பிட் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட்டாக வந்து 64 பிட்டுக்கு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வைல் இன்ஸ்டாலிங் பைத்தான் வந்து தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றதுக்கெல்லாம் எதுவும் பெருசாக நம்ம செட் பார்த்துல செட் பண்ண வேண்டியது இருக்காது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அனகோண்டா. ஸோ நிறைய ஐடி இருக்குது, உங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ anaconda.orgன்னு கொடுத்தாலும் ஓகே, அனகோண்டா சர்வர் ஃபார் பைத்தான் கொடுங்க சும்மா, ஓகேங்களா. டவுன்லோட் அனகோண்டா சர்வர் ஃபார் பைத்தான் கொடுத்தீங்கன்னா ஸோ நேராக வந்து இட் கோஸ் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா anaconda.orgன்னு கிடைக்குங்களா, அனகோண்டா க்ளவுட். இங்கே போய்க்கோங்க, சரிங்களா. இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் அனகோண்டா இருக்குங்களா, இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணாலே வந்து போதும். பைச்சாம் மட்டும் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்தாலே வந்து போதும். ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் இருக்குங்களா. ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க.
ஓகேங்களா. ஸோ டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு விண்டோஸா மேக்கா லினக்ஸான்னு வந்து கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் சூஸ் பண்ணிவிட்டு 64 பிட் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலர், தட் இஸ் 450 MB இருக்குது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து ஒரு EXE மாதிரி தான். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேண்டியது செட் இதுவும் பண்ண வேண்டியது. பைச்சாமல் மட்டும் ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியது. அதனால் நானே ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி வந்து காட்டிடுறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு டூல் இருக்குது, இது ஆட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நீங்கள் ஜாங்கோ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எதுக்குன்னா HTML ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் இப்போவே வந்து டவுன்லோட் பண்ணிங்க. atom.ioன்னு கொடுத்தீங்கன்னா அதனோட வெப்சைட்டுக்கு வந்து போகும். ஸோ எல்லாமே வந்து ஐடி தான், நோட் பேட் மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. மேக் புக் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் மேக் புக் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆட்டம். ஸோ இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஓரியன்ட் வந்து நீங்கள் போகும்போது அட் த சேம் டைம் VS கோடும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டெவலப்மெண்ட் ஓரியன்ட் போகும்போது ஸோ நம்ம VS கோட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேங்களா. VS கோடில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறது. இந்த மெஷின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் பழைய ஃபைல் பண்ணதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த டெஸ்க்டாப் ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ சுஜித்துங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மை ப்ராஜெக்ட்னு ஒரு டைரக்டரி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சும்மா ஏதோ நீங்கள் கொடுத்துட்டு ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் டைரக்டரி வந்து ஒர்க் ஸ்பேஸ் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி. ஓகே, டோன்ட் சேவ் வந்து கொடுத்துருங்க. பழைய ஃபைல்ஸுக்கு சேவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சேவ் பண்ணோன்னா நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், மை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் வந்து ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ நியூ ஃபைல் வந்து என்ன பண்ணுறேன், hello.py ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா நீங்கள் க்ரியேட் பண்ணாலே ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஹலோ பைத்தான் கொடுத்து நான் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு சரிங்களா, ஓப்பன் டெர்மினல் இருக்குங்களா, நீங்கள் டெர்மினல் கொடுத்தாலே வந்து போகுது. டேரெக்டாக அந்த பாத்துலேயே வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷனை வந்து லோட் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வேறு நிறைய வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணதுனால அது வந்து பழசை போய் தேடிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் எகெயின் வந்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் டெர்மினல் கொடுக்குறேன். ஓகே, பவர் செல் கொண்டு போகுது, ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கமெண்ட் ஃப்ரண்ட் ஆட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, எந்த பாத்து எடுக்கணும் அந்த பாத்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த ஃபைல் வந்து ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் போட்டுட்டு சரியா. ஸோ நீங்கள் பைத்தான் போட்டிங்கன்னா இங்கே வந்து காட்டு என்ன பைத்தான் வந்துருக்கு. அந்த கமெண்ட் ஃப்ரண்ட்டு இங்கே வந்து டெர்மினல் வந்து கிடச்சி 3.7.1 நேற்று நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து கிடச்சிச்சுங்களா. ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வெளியே வரேன். ஓகே, ஸோ வெளியே வந்துட்டு ஓகே சாரி ஓகே இதை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ உங்கள் பைத்தான் இருக்கா இல்லையான்னு காமிக்க வேண்டியது உள்ளே போனேன். நான் என்ன பண்ணுறேன், எகெயின் வந்து இதை வந்து ஆஸ் யூசுவல் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி
CLS ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் பைத்தான். ஸோ பைத்தான் வந்து ஃபைலை வந்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பைத்தான் hello.py இப்படி கொடுத்தாலே 2000 இங்கே வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டெர்மினல் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆனதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் காட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு டூல் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அனகோண்டான்னு ஒரு டூல் பார்த்துருந்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு இதுதான் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு. நீங்கள் பைச்சாமில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது நான் எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறது எல்லாம் நான் காட்டுறேன். நீங்கள் விசுவல் கோடு வச்சு பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், நீங்கள் பைச்சாம் வச்சு பண்ணாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். அண்டு ரியல் டைமில் வந்து போகும்போது என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பைச்சாம் ஆர் VS கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டம் கூட பெருசாக ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. லேர்னிங் பர்பஸ் ஆட்டம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஈஸியாக வந்து பைத்தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஆட்டம் வச்சு பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸும் கூட ஒரு டூல், அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஜூபிட்டர் நோட் புக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனகோண்டா நேவிகேட்டர்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த அனகோண்டா நேவிகேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ப்ரொவைடர். இந்த க்ளவுட் ப்ரொவைடருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஐடி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்னு ஒரு ஐடி இருக்குது. ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து நீங்கள் போகும்போது பைத்தானை வச்சு நிறையா வந்து பண்ணலாம். டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் வந்து நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுனா ஸ்பைடர்னு ஒரு டூல் வந்து தேவைப்படும். ஸோ அட் தி சேம் டைம் ஸ்பைடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வச்சு பண்ணலாம், விசுவல் கோடு வச்சு பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வச்சு பண்ணால் டேட்டா சயின்ஸு எஃபெக்டிவாக வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது. ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பர்பஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நோட்ஸுன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எழுதுவோம், நோட்டில் வந்து எழுதி வச்சுப்போம். ஸோ அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நோட் புக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது அந்த நோட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண கமெண்ட் வந்து இன்புட் அவுட்புட் எரர்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும் உங்களோட ரெக்கார்டுக்குள்ளே. அதை நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்க பாருங்கள் இது எப்படி இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ஓகேங்களா. இப்போ அனகோண்டா நேவிகேட்டர் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அட் இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ரன் பண்ணி காட்டிடுறேன் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ VS கோடு இங்கே நீங்கள் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணி VS கோடு வந்து கிடைக்கும் சரிங்களா. இதுலேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுலேயே இதனோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் VS கோட் ஓகே. நீங்கள் டேரெக்டாக வந்து VS கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டால்னு வந்து காட்டு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தட் இஸ் நோ நீட் டு டவுன்லோட் VS கோட் இன்ஸ்டால் பண்ண கிடைக்கும். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு ஸ்டடி ஆரஞ்சு ப்ரோக்ராம்னா கூட இங்கேருந்து கூட நீங்கள் ஆரஞ்சு ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இங்கே இன்ஸ்டால் கிளிக் பண்ணாலே போதும் இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் மட்டும் தான். இந்த அனகோண்டா எதுக்குன்னா ஸ்டடி பர்பஸ்க்கு வேண்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஜூபிட்டர் நோட் புக் வந்து நான் லான்ச் பண்ணிக்கிறேன். இங்கே லான்ச் பண்ணாலும் ஒன்று தான், அப்படி இல்லாட்டி இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கேருந்தே நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட் புக் இருக்குங்களா, இங்கேருந்து கூட நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ நவ் going to launch Jupyter notebook here. நீங்கள் அங்கேருந்து கிளிக் பண்ணாலும் ஓகே தான், அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணி அது மூலமாக கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இன் பிட்வீன் நம்ம போயிட்டு அந்த இது எக்ஸ்ட்ராக்ஷன் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ 48-50% பக்கம் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு பார்க்கலாம் ஓகே. ஸோ நம்ம ப்ளே பண்ண டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியாக வந்து ஸ்பைடர் இருக்குது. ஸ்பைடரில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் முடியலைன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டைம் வந்து ஒரு கிளாஸாக வந்து ஸ்பைடரில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் புதுசு எக்லிப்ஸ் டூல் இருக்குது, அதில் எப்படி பைத்தான் வச்சு ரன் பண்ணுறது. ஸோ நிறைய டூல் ஐடி இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் திஸ் ஒன் ஓகேங்களா. 1 minute ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நியூன்னு கொடுத்துட்டு இங்கே பைத்தான் 3 இருக்குங்களா, நம்ம பைத்தான் வெர்ஷன் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகே உங்களோட ஃபைல் நேம். ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக. அப்போ என்ன பண்ணுறேன் லெசன் 001 நான் போட்டு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. ஸோ லெசன் 001 நான் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறேன் A ஈக்குவல் டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் போட்ட மாதிரி A ஈக்குவல் டு 100. ஸோ இதை வந்து ஏங்கிற வேரியபிள் வந்து A ஈக்குவல் டு 100 நான் கொடுத்துட்டேன். இதை வந்து ஏங்கிற வேல்யூ வந்து 100 இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணுறேன்
print ஏன்னு கொடுக்குறேன். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக்கில் வந்து there is no need to use print statement. இங்கே வந்து ஏன்னு கொடுத்து நீங்கள் shift enter ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட்னா shift plus enter நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அங்கேயே வந்து ரன் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா b equal to 200 அந்த வேல்யூ ஏ வந்து இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் இருக்கிற வரைக்கும் வந்து ஏயோட வேல்யூ ஏழியே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பின்னு வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தீங்கனாலும் அந்த ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏபி ப்ளஸ்னு ஒரு எரர் வந்து வச்சுக்கிறேன். அப்போ என்னது சின்டாக்ஸ் எரர் வந்து காட்டுதா. ஸோ நான் என்னென்ன தப்பு பண்ணுறேனோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணி இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா சர்வரில் இது வந்து நம்ம க்ளவுட் சர்வர் மாதிரி தான். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது லெசன் 1001 நம்ம சர்ச் பண்ணுமா கண்ட்ரோல் F நீங்கள் இப்படி கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே ஓகே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா ஓகே சரிங்களா? ஸோ கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் அப்படியே வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணுறது ஃபைலை. ஸோ இதனோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா IPYNB எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. இந்த ஃபைல் நீங்கள் வேறு ஏதாவது கொண்டு போய் போட்டு ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ் ஒன்லி வி ஆர் யூசிங் இட். ஓகேங்களா? இன்டர்நெட் பைத்தான் நோட்புக் IPYNB எக்ஸ்பென்ஷன் இன்டர்நெட் பைத்தான் நோட்புக். ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் ஆர் நோட்புக் லைக் திஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டடி பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம காப்பி பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி காப்பி பண்ணி போட்டு நீங்கள் லைன் பை லைன் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டே போகலாம் நோட்புக் வச்சுட்டு. ஸோ அதனால் வந்து ஈஸியாகவும் இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக டீபக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணணும். நம்ம பெரிய ப்ரோக்ராம்லாம் போடும்போது நம்ம டீபக் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா நம்ம லைன் பை லைன் இங்கே வந்து எக்ஸிட் பண்ணி ரிசல்ட் பார்த்து கடைசியாக ஒரு ப்ரோக்ராமாக மேட்ச் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னாச்சு பைச்சாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிப் ஃபைல நெக்ஸ்ட் சரிங்களா? ஸோ ஓல்டு வெர்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறேன் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு செலக்ட் பைச்சாம் கம்யூனிட்டி வெர்ஷன் தட் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குறேன். ஸோ நான் அதில் இருக்க டிஃபால்ட்டே கொடுத்துட்றேன். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் எடுத்து விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் இதில் வந்து கேட்கு. ஓகேங்களா? நீங்கள் டிஃபால்ட்டே கொடுத்துட்றோம் அன்இன்ஸ்டால் ஆல் ஓல்டு வெர்ஷன்ஸ். ஸோ இது வாட்டி அன்இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே வந்து போதும். ஒன்றும் பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ C:, ப்ரோக்ராம் ஃபைல் JetBrains இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 64 பிட் லான்ச்சரு ஆட் லான்ச்சர் DER to பாத்து எல்லா செக் பாக்ஸும் எனேபிள் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆக்சஸ் அசோசியேஷன் பைத்தான் அசோசியேஷன். ஸோ இது மட்டும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே நான் கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணி விட்டுறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஓகே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு மேனுவல் ரீபூட் லேட்டாக ரீபூட் நவுன் கொடுத்தீங்கன்னா ரீபூட் ஆகிக்கு. ஸோ நான் ரீபூட்லாம் கொடுக்கல. சரிங்களா? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்படி விட்டேன். ஸோ இப்போ என்ன வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் வந்துருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கேட்கு. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் அண்ட் அக்செப்ட் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பழைய வெர்ஷன் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் கான்ஃபிக் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் எல்லாம் வந்து கேட்கு. டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து பிளாக் வந்து வேணுமா லைட் வந்து வேணுமா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைட் கலர் ஸ்கின்னே வந்து வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் கலர் ஸ்கின் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐ ப்ராப்ளம்லாம் வந்து வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் யூ கேன் கோ வித் லைட் கலர் ஸ்கின். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் ரிமைனிங் அண்ட் செட் டிஃபால்ட்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளக்இன் வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பைச்சாம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ கண்ட்ரோல் வெர்ஷன் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறீங்களா இதெல்லாம் நீங்கள் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வேணாம். நான் இப்போ என்னென்ற டேரெக்டாக நியூ ப்ராஜெக்ட் வந்து போயிடும்.
ஓகே. ஸோ நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு எந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதுவே வந்து இன்டர்பிரேட்டர் வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து எடுத்துக்கு. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, எப்போ நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வந்து நீட்டாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு வந்து இன்டர்பிரேட்டர் வந்து எது எடுத்துக்குன்னா உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கோட தான் வந்து எடுத்துக்கு. ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. ஸோ எந்த லொக்கேஷன் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் சேவ் ஆகணும் அதில் வந்து கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் செட்டப் வந்து பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிவிட்டேன். செட்டப் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களோட பைத்தான் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட் வந்து மேலே வச்சுட்டு எந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, பைத்தான் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கேயே வந்து என்ன பண்ணுறேன், ஹலோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வெறும் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, பிஓ எக்ஸ்டென்ஷன் வெறும் ஹலோன்னு கொடுத்தா வந்து போகுது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயே வந்து நீங்கள் கண்ட்ரோல் எஸ்க்ரோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் சேவ் ஆகிக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணுறது கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10 ரன் பண்ணுறதுக்கு ரன் ஃபைல் இன் பைத்தான் கன்சோல்னு கொடுக்குங்களா. ஸோ இதுபடி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அலோவ் ஆக்சஸ். ஓகே. ஸோ உங்களோட பைத்தான் ஃபைல் வந்து ஹலோ பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரம் ஒரு 10 to 15 minutes தான் போடணும்னு பார்த்து இது கொஞ்சம்